என்னப்பா இது மூணாவது சீன் முடியறதுக்குள்ளே எப்படி தூங்குறாங்களே? முதல் சீன்லயே தூங்கி இருப்பாங்கம்மா. என்னுடைய கலகலப்புல 3 சீன் தாங்குச்சு. என்னப்பா? நீ கவலைப்படாதம்மா. நாடக உலகத்துல பாலச்சந்தர் சோ மௌலி மாதிரி நீ கொடி கட்டி பறக்கிற அளவுக்கு நான் செய்யறனா இல்லையா பார். அதனால என் சொத்தே அழிஞ்சால பரவாயில்ல. பால் வந்துருக்கு போல இருக்கடா, கதவு தரடா. வாசல்ல பாத்திரம் வச்சிருக்கேன், ஊத்திட்டு போயா. ஆமா, கறந்து வாயில ஊத்துறேன், குடி. சார், ஐயோ, எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா நீங்க? என் வீடு தாங்க. உங்ககிட்ட அடமானம் வச்ச மாதிரி பேசுறீங்க. அப்பா, கதை முடிஞ்சது இல்ல? ஏன் சார், 4வது சீன் கேக்குறீங்களா? 4வது சீனா? அப்ப 3வது சீன்ல இருந்து ஆரம்பிச்சுப்போம், கேக்குறீங்களா? ஐயா, உங்ககிட்ட பிச்சை வேணாலும் கேக்குறேன். இந்த கதையெல்லாம் கேட்க முடியாது. மனுஷனுக்கு ஒரு அளவுக்கு தான் பொறுமை இருக்கும். எனக்கு இதுக்கு மேல கோபம் வந்துச்சுன்னா எப்படி வரும் தெரியுமா? எனக்கு என்ன உங்களுக்கு மூக்குக்கு மேல கோபம் வருது? அதுவும் என் மூக்குக்கு மேல. அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. நீங்க கொடுத்த நாடகத்தை நாங்க போட்டோம்னா கிரீன் ரூம்குள்ள வந்து எங்க செருப்பு கட்டி எங்களே அடிச்சிட்டு போவாங்க. நாங்க வரோம். வாடா அறிவு கட்டவனே. யார? இன்னொருத்த இருக்கானே அவனை. அதானே பார்த்தேன். ஏண்டா கதை எப்படி? ஏண்டா இந்த மாதிரி கதையெல்லாம் இனிமே என்ன கேட்க சொன்ன பலி போட்டுருவேன் ராஸ்கல். ஸ்கூட்டர்ல வரப்போற நீ? வரமாட்டேன். நடந்தே வா. வரேன். ஐயோ, வரவே மாட்டேன். என்னது? தப்பா நினைச்சுக்காதீங்க, அவன் கொஞ்சம் எமோஷனல் டைப். நீங்க நல்லா தான் கதை எழுதுறீங்க சார். இனிமே உங்க பொண்ணுக்கு ஃபைல் வாங்கி கொடுத்தா ஒரே ஒரு ஃபைல் வாங்கி கொடுங்க. எங்களால ரொம்ப நேரம் தூங்க முடியாது. என்ன விட்டுட்டு போயிட்டான் பாவி. ஒரு 5 ரூபாய் இருக்குமா டாக்ஸிக்கு? ஃபுல் சப்ஜெக்ட் கேளுங்க, இமிடியேட்டா 5 ரூபீஸ் தரேன். இல்ல வேணாம், நான் நடந்தே போறேன். என்ன அடம்பிடிச்சிட்டு கதையே கேட்க மாட்டேன்னுட்டானுங்க. வாங்க அண்ணா. வணக்கம். வணக்கம். யாரு இவரு? இவன் தான் அவன். அட உட்கார நீ. அண்ணா விடு பாப்பா, என்ன பண்றாரு பாத்துலாம். என்ன பண்ணுவானே? யார பாப்பான்னு விட்டவன்? ஒன்னையா? நான் உமாவை பாப்பான்னு தான் கூப்பிடுறது. கையா கையா. ஏய், எந்த தைரியத்துல நீ விட்டு வெளியே வந்த? அது இந்த பையன் கூட எப்படி வந்த நீ? உங்க அதட்டல் உருட்டல் மிரட்டல் எல்லாம் என்கிட்ட பலிக்காது. எங்க காதல் தெய்வீகமானது. நீங்க விரும்பினா ஒன்னா வாழ்வோம், இல்லனா ஒன்னாவே சாவோம். எங்கயோ கேட்ட மாதிரி இருக்க. உங்க டிராமா டயலாக் தான் இந்த டிராமா. ஹலோ ஹலோ சுகமா. ஐயோ, அது விரசமான டிராமா வாச்சே. ஏன் சார், நீங்க நாடகத்துல பேசி லவ் பண்ண மாத்திரம் கரெக்ட், நாங்க பண்ண தப்பா? இரு, உன்னதான் ரூம்ல போட்டு பூட்டி வைக்க சொன்னேனே. நீ எப்படி யார கேட்டு வெளியே வந்த? யாரு கேட்கணும்? ராம இருக்கிற இடம் தானே சீதைக்கு அயோத்தி. வாழ்க்கையில எட்டாத உயரத்துல இருக்கிற அவரையே காதலிக்க முடிஞ்ச என்னால கேவலம் ஒரு 8 அடி முதல் சுவரையா தாண்ட முடியாது. ஒரு நாள் அவரை பார்க்க முடியலன்னா சோறு இறங்கல, துக்கம் தாங்கல, தூக்கம் வரல. இதையும் எங்கயோ கேட்ட மாதிரி இருக்க. ஹலோ ஹலோ சுகுமா நாடகத்துல உங்க ஹீரோயின் பேசுற டயலாக் தான் இது. ஐயோ, என்ன விளையாடுறீங்களா? 2 பேரும் மாத்தி மாத்தி ஏன் நாடகத்து டயலாக்கே சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன ரிஹர்சல் பார்க்க வந்திருக்கீங்களா? உன் பேர் என்ன? திலக். என்ன படிச்சிருக்க? ஃபைனல் பி படிச்சிட்டு இருக்கேன். இன்னும் படிச்சே முடிக்கல, அதுக்குள்ள காதல் பண்ண என்ன அவசரம் உனக்கு? அதாவது சார், ஒரு உண்மையான ஸ்டூடெண்ட்டுக்காக படிக்கிறப்போ காதலிக்கிறது தான். சரி, இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சது? அதுவா சார், உங்க நாடகத்துல ஹீரோயின காதலிக்கிறதுக்கு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் போறீங்கல்ல, சீன் 4 அதே மாதிரி தான் சார் நானும் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்ல போய் இவ்வளவு காதலிச்சேன். கையெடு. இவன் என்ன உண்மையிலையும் கைப்படுறான், எம்எல்ஏ கைப்படுறான்? இதெல்லாம் எத்தனை நாள் நடக்குது? 3 மாசம் 2 வாரம் 1 நாள். ரேடியோல மணி சொன்ன மாதிரி. டாய், உங்க அப்பா யாரா? ஜட்ஜி சிவசுப்ரமணியம். அடப்பாவி, அவர் பெரிய மனுஷனாச்சு. அவருக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு புள்ள? அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? ஒண்ணும் நடக்காது சார், அவரு உங்க நாடகம் எல்லாம் பாத்துருக்காரு. ஐயோ, கேட்டியா? ஒரு ஜட்ஜியே கெடுத்திருக்கு என் நாடகம். இனிமே சாமி நாடகம் தான் போட போறேன். களி நில்றா. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஏன்னா நீ பணக்கார விட்டு பிள்ளை. ஏண்டா கண்ணா, உனக்கு என் நாடகம்லாம் ரொம்ப பிடிச்சிருக்க. எல்லாமே என் நாடகத்தை பார்த்தா பண்ணியா? கடைசி சீன்ல ஹீரோ ரத்தம் கக்கி செத்து போறானே, அத பண்ண. டேய், நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என் மகன் இருக்கானே, அவன் ஒரு அனுமார் பிறவி. தானும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், அடுத்தவங்களையும் கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டான். காதலை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? காதலிச்சவங்க கல்யாணம் பண்ணிக்க தான் சரி. பாத்தியா? நல்லா இருங்க. ஐயோ, அவன் யாருன்னு தெரியாம நல்லாருன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டே. அவன் யார் தெரியுமா? முறையா பொண்ணு கேட்க வந்தவன்லமா, டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்ல லவ் பண்ணவன். லவ் பண்ண என்னடா தப்பு? ஐயோ, என்னமா நீ? ஆமாண்டா, நானும் உங்க அப்பாவும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஐயோ, உங்க அம்மாவே அப்ரூவ் பண்ணியாச்சு. எப்ப எங்க கல்யாணம்? எப்ப கல்யாண சத்திரம் ஃபிக்ஸ் பண்ண போறீங்க? ஆமா, அப்படியே குழந்தைக்கும் பேரை வச்சிடலாம். ஐயோ ஐயோ, இந்த பாருமா உமா. ஐயோ, என்னமா அது? வணக்கம் சார். கோர்ட்ல தான் இவர் ஆர்டர்னு சொல்லுவாங்க. நீ என்ன சார்னு சொல்லிட்ட. பரவாயில்ல, நான் ரிட்டையர் ஆயிட்டேனே. குட் ஈவினிங். குட் ஈவினிங். உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணுமே. நல்லா பேசலாம் மிஸ்டர் கோபு.
என்ன உங்களுக்கு தெரியுமா? உங்களை நல்லா தெரியுமே. உங்க நாடகங்கள் எல்லாம் நிறைய பாத்திருக்கேனே. உங்க நாடகங்கள் எல்லாம் நிறைய பாத்திருக்கேனே. நான் கூட ஆக்ட் பண்றேன் சார். ஒன்ன பாக்கலையே. அவன் மார்வேஷத்துல வந்து உட்காரலாம்ல சார்? அவனே உட்கார்ந்துட்டானே, நீ உட்காரு. என்ன விஷயம்? நாடகமா? தலைமை தாங்கணுமா? நாடகம் தான், தலைமை தான் தாங்கணும். சந்தோஷம். இன்னைக்கு என்ன நாடகம்? இது உங்க வீட்டு பையனுக்கும் எங்க வீட்டு பொண்ணுக்கும் நடக்கிற கல்யாண நாடகம். ஸ்கோர் 271 ஃபார். ஐயோ, சொல்லுங்க, என்னைக்கு நாடகம்? சார் நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்கல. நீ தான்ப்பா புரிஞ்சுக்கல. எங்க வீட்டு பையனுக்கும் உங்க வீட்டு பொண்ணுக்கும் கல்யாணங்கிற நாடகம் என்னைக்குன்னு கேட்டேன். என்னைக்குன்னு கேட்டேன். என்ன இவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிறேன்னு பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் பையன் உன்னை பார்த்த உடனே நகர்றா, உன்னை பார்த்த உடனே ஸ்டே ஆர்டர் வாங்கின மாதிரி நின்னுட்டான். ஓடியே போயிட்டான். ஓடியே போயிட்டான். அதனால அவனுக்கு உன்ன நல்லா தெரியும்னு புரிஞ்சு போச்சு. அவனுக்கு ஒண்ணு நல்லா தெரியும்னு புரிஞ்சு போச்சு. போச்சு. வாதியும் பிரதிவாதியும் ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஜட்ஜோட தீர்ப்பு எதுக்கு? சார் நீங்க ஒரு ஜென்டில்மேன் சார். நீங்க ஒரு ஜென்டில்மேன். ஆமா சார். உன்ன ஒரு தடவை பாத்துறணும், அவ்வளவுதான். எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான். எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான். பார்வதி, 2 கப் காபி கொண்டா. பையனை மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பலான்னு இருக்கேன். அதுக்குள்ள இந்த கல்யாணத்தை முடிச்சிட்டா நல்லது. இந்த கல்யாணம் முடிச்சிட்டா நல்லது. இல்லாட்டி வெளிநாட்டுல இருந்து யாராவது வெள்ளைக்காரியை இழுத்துட்டு வந்துரும். யாராவது வெள்ளைக்காரியா இழுத்துட்டு வந்துருவான். இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஓகே. ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. அதையும் சொல்லணும் இல்லையா? சொல்லுங்க சார். இதுதான் என் மூத்த மருமக பார்வதி. 1 லட்சம் ரூபாய் சீதனத்தோட வந்தது. நான் கேட்கல. இதுக்கு அடுத்த மருமக ஒரு லீடிங் டெய்லி பேப்பர் நடத்துறவங்க ஃபேமிலி. 5 லட்சம் ரூபாய் சீதனத்தோட வந்தது. அதுவும் நீங்க கேட்கல, அவங்களா கொண்டு வந்தாங்க. உங்க குடும்பம் எப்படி? திட்டமிட்ட குடும்பம். காஃபி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பார்வதி நல்ல இல்லையா? வேண்டாம். டேய் உதவாக்குறேன். இத பாருங்க, விஷயத்துக்கு வாங்கப்பா. மத்த மருமகங்க முன்னால உங்க வீட்டு பொண்ணுக்கு சரியான மரியாதை கிடைக்கணும். அதை நீங்க பாத்துங்க. நான் ஒன்னும் கேட்கல சார். நீங்க கேக்குற அளவுக்கு எங்களால ஒண்ணும் செய்யற வசதி எங்களுக்கு இல்ல. வேணும்னா ஒரு 20 சவரன் போடுறதா ஒத்துக்கிறோம். ஏன்னா இப்ப அதுவே 20,000-30,000 ரூபாய் ஆயிடும். அதுக்கு மேல கல்யாண செலவு வேற இருக்கு. அப்படியா? அக்ரீடு. ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுங்க, பையன் வெளிநாடு போறதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடணும். வெளிநாடு போறதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடணும். வந்து வேலைதான் ஆச்சே. புறப்படுறது. நீ என்னடா உட்காரது? என்னப்பா சொல்ற? 35,000? ஆமா, 35,000 தான். பின்ன உங்க பொண்ணு என்ன சாதாரண ஆளையா லவ் பண்ணிருக்கா? ஜட்ஜு விட்டு புள்ள. கல்யாணம் முடிஞ்சதும் மேல் படிப்புக்கு ஃபாரினுக்கு அனுப்ப போறாரா? அவன் படுக்க இடம் இல்லாம பிளாட்பாரத்துல படுத்துட்டு இருக்கான். அந்த ஆளு வீட்டு முன்னாடி தோட்டங்கிற பேர்ல ஒரு பெரிய ஸ்டேடியமே இருக்கு. அம்மா, நம்ம 3 பேருக்கு ஒரு மாசத்துக்கு சாப்பாட்டுக்கார செலவு அவங்க வீட்டு நாய்க்குட்டிக்கே ஆயிடும் போல இருக்கு. அதை விடுங்க. ஒரு மருமகளை பெரிய மில்லோனர் ஃபேமிலியில இருந்து எடுத்திருக்காரா. இன்னொரு மருமகளை பெரிய நியூஸ் பேப்பர் நடத்துற ஃபேமிலியில இருந்து எடுத்திருக்காரா. நம்ம ஃபேமிலி எப்படின்னு கேட்டாரு. அதே நியூஸ் பேப்பரை வாங்கினா பட்ஜெட்ல கட்டுப்படி ஆகாதுன்னு ஓசில வாங்கி படிக்கிற ஃபேமிலின்னு சொன்ன. வேற என்ன சொல்றது? அவங்க வீட்டை சுத்தி பார்க்கணும்னு வச்சுங்க, ஒரு நாள் கேஷுவல் லீவே போடணும். ஒரு நாள் கேஷுவல் லீவ் போடணும். இந்த தடிக்கிறத காதலிச்சு தான் காலிச்சா? ஒரு நல்ல ஏழை பையனை பார்த்து காதலிச்சிருக்க கூடாது? நான் கூட இவங்கிட்ட சொன்னேன், இவ்வளவு பணம் நம்ம கிட்ட ஏதுரா, இந்த சம்பந்தம் வேண்டான்னு. அவனே வேண்டானதுக்கு அப்புறம் நீ எப்படிப்பா ஒத்துக்கிட்ட? அவனே வேண்டானதுக்கு அப்புறம் ஒத்துக்க நீ யாருன்னு கேட்கலப்பா. எப்படி ஒத்துக்கிட்ட, எப்படி சமாளிக்க போறேன்னு தான் கேட்டேன். ஏன்னா எங்க வீட்டுக்காரர் அவளுக்காக ஒண்ணுமே வச்சுட்டு போகலப்பா. என்ன வைக்கணுங்கிறீங்க? தாஜ்மஹாலே எழுதி வைக்கணுமா? வீட்டுல 7-8 பொண்ணுங்க இருந்தா வேணாம், கட்டுப்படியாது, இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லிடலாம். இருக்கிறது ஒரே கழுத, அது இஷ்டப்பட்ட இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட்டுட்டு நம்மால முடியுமாடா? ஆமா கேளுடா, மீச வச்ச ஆம்பளை நான், நீ எதுக்கு இருக்கான்? இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். ஓகே விடு. அண்ணா அது பார். ஏய், நீ என்ன டயலாக் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். அண்ணா, நீங்க ஒரு கோவில், உங்க கால்ல வேணா விழுந்து கும்பிடுறேன். அப்புறம் என்ன தெரியாது உங்கள? ஏய், என்னது கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்ணு மாப்பிள்ளைய வெளிநாட்டுக்கு போக போறாங்களா? ஏண்டா? ஆமா, தன்னோட பையனை மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு அனுப்ப போறாரா. நான் சொல்லிட்டேன் அந்த பையன் கிட்ட, இந்த பாருப்பா, இங்க நாடகம் பார்த்து இதான மாதிரி அங்க போய் நாடகம் எல்லாம் பாக்காத. என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. உயிரே போனாலும் சரி இந்த கல்யாணத்தை நீதான் நடத்தி ஆகணும். அதுக்கு எனக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்கு, நீ தப்பா நினைச்சுக்கலன்னு நான் சொல்றேன். என்னடா? இந்த வீட்டை பேங்க்ல அடமானம் வச்சு அந்த பணத்தை வாங்கலாமே.
அதுக்கு முதல்ல நீ கல்யாணம் பண்ணிக்கணும். என்னமா அது? ஆமாண்டா, இந்த சொத்தை அனுபவிக்கத்தாண்டா உனக்கு உரிமை இருக்கு. இத விக்கவோ அடமான வைக்கவோ உன் பொண்டாட்டி கையெழுத்து போட்டாதான் நடக்கும். அப்படித்தான் உங்க அப்பா எழுதி வச்சிருக்காரு உயில். என்னத்துக்கு சாகர காலத்துல இப்படி குதர்க்கமா ஒரு வேலை பண்ணி வச்சுட்டு போனாரு அவரு? அம்மா, ஒரு ஐடியா. என்னது? இந்த நாடகத்துல எல்லாம் செட்டப் பண்ற மாதிரி சும்மா ஒரே மாசத்துக்கு ஒரு பொண்டாட்டிய செட்டப் பண்ணி கப்பன கையெழுத்து போட்டு வீட்டு அடமானம் வச்சுட்டா வைக்கலாம். ஆனா போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்களே. அதுவும் சரிதான். டேய், நீ இப்படி நாடகமாடியே சொத்தெல்லாம் அழிச்சிருவேன்னு தெரிஞ்சுதா உங்க அப்பா இப்படி உயில் எழுதுறேன்னு சொல்லிட்டு தான் செஞ்சாரு. ஏன் இப்படி செஞ்சாரு? இந்த மனுஷன் உருப்படவே மாட்டாரு. உங்க புள்ள இப்படி சொன்னானே உங்க அப்பா கனவுல வந்தா சொல்றேன். இப்பவும் கனவுலாம் வராரா? பொல்லாத மனுஷன். சீ, வாய